அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யன்பர்களே, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இறைவன் வகுத்த விதியிலே இருந்து எந்த மாற்றமும் நிகழாது. சரி, அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்றாலும் கூட அதற்கும் ஒரு விதி வேண்டும். இருந்தால்தான் அந்த விதியினை மதியினால் வெல்லலாம். இதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. மெய் என்பர்களே, ஒரு முறை நம்முடைய யமதர்மராஜா ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே ஊருக்கு போய் அங்கே ஒரு தன்னுடைய ஏட்டுச்சுவடியில் இருக்கக்கூடிய அந்த கணக்கின் அடிப்படையிலே ஒருவனுடைய உயிரை வாங்க வேண்டும். எனவே எருமைக்கடா வாகனத்திலே யமதர்மராஜா ஏறி பாசக்கயிற்றினை கையிலே வைத்து கொண்டு அந்த ஏட்டுச்சுவடியுடன் அந்த நபருடைய வீட்டுக்கு போகின்றார். போய் அந்த வீட்டில் போய் என்ன செய்தான்னா கதவை தட்டுறாரு. தட்டின உடனே அவன் கதவை திறந்து பார்த்தான். இது நாடகத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு யமதர்மராஜாவா, இல்லைன்னா உண்மையிலே யமதர்மராஜாவா அப்படின்னு அவன் பயப்படுறான். பயந்துக்கிட்டு பார்க்கான். எருமை வாகனம், அதே போல் ஏட்டுச்சுவடி கையில் இருக்குது, பாசக்கயிறு கையில் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, சமாளிப்போம் அப்படின்ட்டு யமதர்மராஜா சொல்கிறாரு, இன்னையோட உன்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது, உன்னுடைய உயிரை எடுத்து செல்ல நான் வந்திருக்கிறேன்காரு. உடனே இவன் சொல்கிறான், யமதர்மராஜா எல்லாம் சரிதான், நீங்கள் சொன்னது போல் இந்த ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்கள் கூடயே வந்திருந்தேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம், போகிறதே போகிறோம், 2 பேரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்காரு. உடனே அவன் யமதர்மராஜா நினைக்காது, உயிரை வாங்க நமக்கு கூட விருந்தோம்பக்கூடிய இந்த பண்பு இவனுக்கு இருக்கின்றதே, பரவாயில்லை, அவன் சொன்னது போல் நம்ம அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டே போவோம் அப்படின்னு போகிறாரு. அந்த வீட்டில் நல்ல தலைவாழை இலை போட்டு வகை வகையான உணவு பதார்த்தங்களை பரிமாறுறாங்க. யமதர்மராஜா சந்தோஷமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்போ உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு என்று சொல்வார்களே, அதே போல் உண்ட களைப்பினிலே அந்த யமதர்மராஜா அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. தூங்கின உடனே இவன் என்ன செய்தான்னா யமதர்மராஜாவுடைய எருமை மாலை கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்வெளியில் நல்லா மேய்ச்சிட்டு அந்த பாசக்கயிறெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்தான்னா அந்த ஏட்டுச்சுவடி எடுக்கான். ஏட்டுச்சுவடிக்கு மேலே அவனுடைய பேர் இருக்குது. அப்போ யமதர்மராஜா தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த ஏட்டுச்சுவடியில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த பேர் கொண்ட நம்மத்தானே அழைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பேரை எடுத்து அந்த கடைசியாக வச்சுருக்கான். கடைசியாக வச்ச உடனே வச்சுட்டு இவன் பாட்டுக்கு இருக்கான். யமதர்மராஜா அசந்து கண் விழித்து பார்க்கின்றார். பார்த்த உடனே, பரவாயில்லப்பா, எனக்காக இவ்வளோ விருந்து உபச்சாரம் பண்ணினேன், அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இன்னிலேருந்து நீ ஏன்னா உன் பேர் முதல்ல இருக்கும், அதனால் உன் உயிரை வாங்க வந்திருக்கேன். ஆனால் நீ இவ்வளோ விருந்து உபச்சாரம் செய்ததுனால இன்னைக்கு தலகுப்பரை மாற்றி கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரில் யார் இருக்காங்களோ அவங்க உயிரை வாங்க போகிறேன்னாரான். அதன்படி பார்க்கின்ற பொழுது இவன் தான் எடுத்து கடைசியில் வச்சிருக்கானே. உடனே எடுத்து பார்க்கின்ற பொழுது இவனுடைய பெயரே இருந்ததாம். இவனுடைய உயிரை யமதர்மன் அந்த பாசக்கயிற்றினால் எடுத்து சென்று விட்டார் என்று ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் கூட இது எப்படி என்று சொன்னால் அந்த விதியினை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் அது அவனுடைய விதியின் அடிப்படையிலே அவனுடைய உயிர் போனது. ஆனால் இந்த விதியின் அடிப்படையிலே முடியக்கூடிய நம்முடைய அந்த பிரம்மா நம்முடைய தலையிலே எழுதிய அந்த கையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடியது இறைவனுடைய திருநாமங்கள். எனவே முருகப்பெருமானுடைய திருவடிகள் பட்டு அயன் தலைமையில் எழுதிய கையெழுத்து கூட அழிந்துவிடும் என்று அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்லுவார்கள். எனவே இறைவனுடைய திருவடிகளை நம்பி நாம் தொழுகின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய இடர்களையெல்லாம் நீக்கி நம்முடைய விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை அந்த இறைவன் ஒருவருக்குத்தான் உண்டு. எனவே அந்த இறைவனுடைய திருவடிகளை வணங்கி அன்பர்கள் அனைவரும் எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.